வெல்கம் டு A2K சமையல். நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம A2K சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. மைசூர் பாக் நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்னு சொல்லி கேட்டு இருக்கிறோம். அந்த ஸ்வீட்டை எப்படி ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட சூப்பர் சாஃப்டாக ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற மாதிரியே ஏன் அதை விட ஒரு படி அதிக சுவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மைசூர் பாக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கப் கடலை மாவு, 3/4 கப் மில்க் பவுடர், 1/2 கப் ஆயில், 1 கப் கீ, 1.5 கப் சுகர். முதல்ல கடலை மாவை நல்லா வறுத்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு 3 திங்ஸ் இம்பார்ட்டண்ட். ரேஷியோ ரொம்ப முக்கியம். மாவு நல்லா வறுத்துக்கணும். 3வது சர்க்கரை பாகு எந்த பதத்தில் எடுக்கிறோன்றது தான். மாவு நல்லா வாசம் வந்தோடனே இந்த மாவை ஜலிச்சிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம நெய்யும் ஆயிலும் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக சூட் பண்ணிடலாம். இப்போ இந்த கடலை மாவு கூட 3/4 கப் மில்க் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆயிலும் கீயும் ரெண்டும் கலந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1/2 கப் இதில் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கனமான பேனில் 1 கப் தண்ணீர் விட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 1.5 கப் சுகர், அதை சேர்த்துக்கலாம். இப்போ கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சுகர் சிரப்பை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சுகர் சிரப் செய்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டாவே போதும், சீக்கிரம் பதம் வந்துடும்னு சொல்கிறாங்க. ஆனால் சுகர் 100% மெல்ட் ஆகிருக்குமானா ஆயிருக்காது. அதனால் நம்ம தண்ணி அதிகமாக விட்டால் தான் அந்த சர்க்கரை ஈவனாக கரைஞ்சி கொதித்து நம்மளுக்கு ஏற்ற பதம் வரும். இப்போது சுகர் சிரப் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது மீடியம் ஹீட்டுக்கு மாற்றிடுங்க. இனிமேல் நம்ம மீடியம் ஹீட்டில் தான் குக் பண்ண போகிறோம். இப்போது நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்குறக்கு விரலில் கொஞ்சோண்டு சுகர் சிரப் எடுத்துகிட்டு 2 விரல் நடுவில் ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்ம் ஆச்சுன்னா அதான் பதம். நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிட்டோன்னே ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடியும் ஏலக்காய் பொடியும் சேர்க்குறேன். மோஸ்ட்லி யாருமே சேர்க்க மாட்டாங்க. மஞ்சள் பொடி கலர் கொடுக்கும், ஏலக்காய் பொடி லைட்டாக ஒரு வாசனை கொடுக்கும், அதனால் நான் சேர்க்குறேன். இப்போது ஒரு கம்பி பதம் வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த மிக்ஸ்சரை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜீராவில் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை மீடியம் ஹீட்லேயே வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பித்தோடனே நம்ம நெய்யும் ஆயிலும் கலந்தது வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் இருக்குது. இப்போ கீ எல்லாமே அப்சார்ப் பண்ணிடுச்சு. இப்போ திருப்பியும் மிச்சம் இருக்கிற இந்த கீயும் ஆயிலையும் இதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா திரண்டு வந்திருக்கு, கூடுதலாக டார்க்காகவும் இருக்குது. இப்போ நம்ம ரெடியான்னு செக் பண்ணுறதுக்கு எப்படி பார்க்கலான்னா, இப்போ நான் மாவை இப்படி விட்டேன்னா மடிப்பாக விழுது பாருங்கள், அப்போ ரெடின்னு அர்த்தம். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின பேனுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க. எதுக்கு நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோன்னா நல்லா ஸ்மூத்தாகிடும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் வரும். 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேனுக்கு மாற்றுங்க. நெய் தடவின பேனுக்கு மாற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ரெஸ்ட் பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணுங்கள். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், செம்ம சாஃப்டாக வந்திருக்கு, கலரும் நல்லா வந்திருக்கு. வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போயிடும். பெரிய பெரிய ஸ்வீட் ஸ்டாலில் வாங்குகிற மைசூர் பாக் கூட நம்ம மைசூர் பாக் கூட தோற்று போயிடும். இது சூப்பர் ஈஸியான ரெசிபி, அதே சமயத்தில் தப்பாக போகிறக்கும் சான்சஸ் அதிகம். அதனால் நான் சொன்ன மாதிரி அதே ரேஷியோவில் அதே மாதிரி நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள்.